இப்போ நம்ம பார்க்க போகிறது 2026 பேட்ச்ல ஸ்பாட் எக்ஸாம் 1 வந்து என்ன சொல்லுவோம் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ நேரடி வகுப்புகள் அக்கறைப்பட்டு தமிழில் நடக்கிற நேரடி வகுப்புகளில் கடந்த முதலாவது ஸ்பாட் எக்ஸாம் டிஸ்கஷன். ரைட், பாருங்க. முதலாவது கேள்வி என்ன கேட்குறாங்க? கொஸ் அல்ஃபா சமன் 2 கொஸ் அல்ஃபா எனில் டான் அல்ஃபா சய பீட்டாவின் கீழ் 2 டான் அல்பா சக பீட்டாவின் கீழ் 2 சமன் சய 1/3 என காட்டுக. அப்ப நான் டான் அல்பா சய பீட்டாவின் கீழ் 2 டான் அல்பா சக பீட்டாவின் கீழ் 2 எடுத்துக்கொள்றேன். ரைட், இது எப்படி எழுதலாம் என்றால் கொஸ் அல்பா சய பீட்டாவின் கீழ் 2 கொஸ் அல்பா சக பீட்டாவின் கீழ் 2 அதன் மேல் சைன் அல்பா சய பீட்டாவின் கீழ் 2 சைன் அல்பா சக பீட்டாவின் கீழ் 2. இதை பார்க்க உங்களுக்கு என்ன விளங்கும் என்றால் மேலே இருக்கிறவை ரெண்டும் சைன் பெருக்கம், கீழே இருக்கிறவை ரெண்டும் கொஸ் பெருக்கம். அப்ப ரெண்டுமே சைன் ரெண்டுமே கொஸ் என்றால் இது வந்து என்ன சொல்லுவோம், கொஸ் கழித்தலாலும் கொஸ் கூட்டலாலும் பாதவை. அப்ப இதை வந்து எப்படி எழுதலாம்? 2 ஒரு 2 மேலுக்கு சேர்த்து கொண்ட வேண்டாம் நம்ம சொன்ன முடிவை பயன்படுத்தலாம். அப்படி 2 சைன் ஒரு கோணம் கொஸ் இன்னும் ஒரு கோணம் என்றால் இது கொஸ் கழித்தலால வந்திருக்கு. கொஸ்களின் கழித்தல் என்ற கூட அதுல முதலாவது கொசுக்குள்ள கழிச்செழுதணும். கொசுக்குள்ள ஒரு கோணத்துல இருந்து இன்னொரு கோணத்தை கழிச்செழுதணும் என்றால் இங்க கொஸ் பீட்டாண்டு வரும். அல்பாசக பீட்டாவின்கள் 2ல இருந்து அல்பாசக பீட்டாவின்கள் 2 கழிச்சு பாருங்க. கழிக்கிறேன்னா படிப்பிக்கலப்பா, நீங்க கழிச்சு பாருங்க. இதை வந்து என்ன கழிச்சோம்னு சொன்னா இப்படி வரும், மைனஸ் 2 கோணங்களுக்கு கூட்டப்பட்டால் கொஸ் அல்பா என்று வரும். அதற்கு இங்க 2மே கொஸ், அதாவது 2 மடங்கு கொசுக்குள்ள ஒரு கோணம் தர கொசுக்குள்ள இன்னொரு கோணம், இது கொஸ் கூட்டலால வந்திருக்கு. கொஸ்கள் கூட்டப்பட்டால் எப்படி வரும்? கொஸ் 2 கோணத்தையும் கூட்டி எழுதுங்க அல்பா சக கொஸ் ஒரு கோணத்துல இருந்து மற்ற கோணத்தை கழிச்சு எழுதுங்க பீட்டா, இப்படி வரும். எனவே கொஸ் பீட்டா கொஸ் பீட்டா சரி கொஸ் அல்பா சக கொஸ் பீட்டா தரவு என்னன்னு பார்த்தால் கொஸ் அல்பா என்பது 2 மடங்கு கொஸ் பீட்டா. எனவே கொஸ் பீட்டா சய 2 கொஸ் பீட்டா 2 கொஸ் அல்பா அதற்கு மாறுகிறப்பா ஏற்கனவே எழுதினா சரி மாறு. அப்ப என்ன சொல்லுங்க 2 கொஸ் பீட்டா, அதே போல கொஸ் அல்பாக்கு பதிலாக 2 கொஸ் பீட்டா சக கொஸ் பீட்டா. கொஸ் அல்பா என்பது 2 கொஸ் பீட்டா, அதை கொண்டு வந்து பிரதியிட்டா இங்க மைனஸ் கொஸ் பீட்டா அதன் கீழ் 3 கொஸ் பீட்டா. எனவே இங்க விடை என்ன வரும்? சை 1/3 வரும். அடுத்தது இரண்டாவது கேள்வியை பாருங்க. இரண்டாவது கேள்வி என்ன கேட்கிறேன்டா, என்ன இரண்டாவது கேள்வி எக்ஸ் வர்க்கம் சய n மடங்கு xi 1 சக b சமன் 0 எனும் இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் அல்பா கமா பீட்டா இன் பெருமானத்தை காண்க. முதலாவது இதை ஒரு இருபடி சமன்பாடு வடிவத்துக்கு மாற்றணும். என்னது? எக்ஸ் வர்க்கம் சய nx சய சக n சக b இருபடி சமன்பாடு வடிவத்துக்கு கொண்டு வந்து அதுல இருக்கிற விடைகளை பாருங்க. 1 அல்பா வர்க்கம் சை n அல்பா 1 பீட்டா வர்க்கம் சை n பீட்டா இது போல இருக்குன்னு எக்ஸ் வர்க்கம் சை nx மாதிரி தான் இரண்டும் இருக்கு. ஓகே, என்னன்னா அல்பா கமா பீட்டா இந்த சமன்பாட்டின் மூலங்களாக இருக்கும்போது இடத்துல என்ன சொல்றோம், அல்பா கமா பீட்டா இந்த சமன்பாட்டின் மூலங்கள் அந்த மூலங்கள் இந்த சமன்பாட்டை திருப்தி செய்யும். அதாவது அல்பா வர்க்கம் சய n அல்பா சக n சக b சமன் 0. அதாவது அல்பா வர்க்கம் சய n அல்பா என்பது மைனஸ் n சக b ஆல தரப்படும். அதே போல பீட்டா வந்து இதுல மூலங்களாக இருக்கக்குள்ள பீட்டா வர்க்கம் சய n பீட்டா சக n சக b குறிப்பிட்ட ஒரு இருபடி சமன்பாட்டு மூலங்கள் அந்த சமன்பாட்டை திருப்தி செய்யணும். இந்த பிரதியிட்ட 0 ஆகணும். LHS பிரதியிடக்குள்ள 0 ஆகுது, சமன் 0. எனவே பீட்டா வர்க்கம் சய n பீட்டா ஏன் இதெல்லாம் எழுவாயாக்குறோம்னா அங்க கேட்ட கேள்வியில இந்த வடிவங்கள் தான் இருக்குது, அதுக்காக தான் இதை எழுவாயாக்கி கொள்றோம்.
n சக b. இப்ப கேள்விக்கு வருவோம். 1 கீழ் ஆல்பா வர்க்கம் சய n ஆல்பா. ரைட். அடுத்தது 1 கீழ் பீட்டா வர்க்கம் சய n பீட்டா சக 2 கீழ் n சக v. எனவே 1 கீழ் ஆல்பா வர்க்கம் சய n ஆல்பா என்றால் -1 கீழ் n சக v. ஆல்பா வர்க்கம் சய n ஆல்பாக்கு பதிலா பிரதியிடுறோம் முதலாவது சமன்பாடுல இருந்து. அதே போல 1 கீழ் பீட்டா வர்க்கம் சய n பீட்டா என்று சொன்னால் அது -1 கீழ் n சக v. இது சக 2 கீழ் n சக v. சக 2 கீழ் n சக v. எனவே -1 -2 கீழ் n சக v 2 கீழ் n சக v. எனவே இதுல பெருமானம் என்ன 0 இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காவி கல்வி என்ன இருக்காங்க பாருங்க. இங்க மூன்றாவது கேள்வி. மட்டு ஏ காவியின் பருமன் 4, பி காவியின் மட்டு அதாவது பி காவியின் பருமன் 2, ஏக்கமா பிக்கு இடைப்பட்ட கோணம் 60 பாகை. ஏன் தாராங்க? குட்டி பெருக்கம் பாவிக்க வேண்டிய எங்கேயாவது வந்தால் அதுக்காக தாராங்க. காவியில கோணந்தாரத்துல தேவையே என்ன? குட்டி பெருக்கிறதுக்காக. அப்ப இங்க என்ன வரும்? மட்டு ஏ மட்டு பி எடுத்து வைப்போம், கட்டாயம் தேவைப்படும். ரைட். அப்ப இதுல ஒண்ணு யோசிக்க தேவையில்ல. 4 தர 2 தர 1 2 சமன் என்ன சொல்லுவோம்? 4. A டாட் B என்பது 4 ஆக இருக்கு. இப்ப A சக 2 B காவி, A காவி சக 2 B காவி மட்டு இன் வர்க்கம் என்ன வரும்? A சக 2 B டாட் A சக 2 B காவி. அப்ப இப்படி இதுல மட்டு கேட்கிறாங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? நேரடியா காணல. இதெல்லாம் தியரியில கழிச்சிருப்போம். ரைட். இதெல்லாம் நேரடியா காண இயலாது. அப்ப என்ன சொல்லுவோம்? நேரடியா காண ஒரே விஷயத்துக்கு தான் காணலாம். எங்க IJ காவிகள் வரக்குள்ள நேரடியா காணலாம். அதெல்லாம் தியரியில பார்த்துருக்கோம். இப்ப இப்படியான ஒரு காவி கேட்கிறாங்கன்னா அது எங்க இருந்து தொடங்கும்? இப்படி ஒரு காவிட பருமன் கேட்டால் அதோட வர்க்கத்தில இருந்து தொடங்கும். பருமனின் வர்க்கம் என்று சொன்னால் ஒரு காவிய அதே காவியால குற்று பெருக்கம் எடுக்கிறதுக்கு சமம். A டாட் A மட்டு A வர்க்கம் 2 B டாட் 2 B 4 மட்டு B வர்க்கம் 2 B டாட் A 2 A டாட் B தரும் 2 B டாட் A 2 A டாட் B தரும் சக 4 A டாட் B ஆக இது வரும். மட்டு A வர்க்கம் 16 மட்டு B வர்க்கம் என்றால் 4 4 தர 4 இங்க 16 4 இங்க வந்து என்ன சொல்லணும்? A டாட் B அதுக்கு 4. எனவே 16 16 16 இங்க 48 வருது. எனவே A காவி சக 2 B காவியின் பருமன் 4 வர்க்கம் மூலம் 3 ஆல் பெறப்படுது. இதான் காவி கேள்வி. அடுத்தது அடிப்படை விசைகள் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. என்னவா? 2 P, Q ஆகிய விசைகளின் விடையுள் Q ஆகும். அப்ப இது என்ன கோணத்துல தாக்குது அப்படி ஒரு விஷயமும் சொல்லப்படல. நான் தீட்டா கோணத்துல தாக்குதுன்னு வைப்பேன். எல்லா நேரமும் படங்குறோம்னு அவசியம் இல்லை. ரைட். அப்ப இங்க வந்து என்ன சொல்றோம்? 2 P, Q ஆகிய விசைகளின் விளையுள் Q என்றால் விளைவுகளின் வர்க்கம் விசைகளின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 2 தர 2 P தர Q cos தீட்டா. ஒரு தீட்டா கோணத்துல தாக்குதல் வைப்போம். Q வர்க்கம் Q வர்க்கம் Q வர்க்கம் Q வர்க்கம் சுருக்கப்பட்டு போனால் 4 PQ cos தீட்டா. ரைட். 4 PQ cos தீட்டா சமன் இங்க எப்படி வரும்? 4 -4 P வர்க்கம். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்க 4 ஆல சுருக்கிக் கொள்ளலாம், P ஆல சுருக்கிக் நான் இப்படியே வச்சுக்கொள்றேன். PQ cos தீட்டான்னு வைக்கிறேன். 4 ஆல மட்டும் சுருக்கிட்டு -P வர்க்கம் விளக்கம் இருக்குது பாருங்க என்னன்னு சொல்றேன். அடுத்தது இப்போது விசை Qவின் Q 2 மடங்காகும். இப்ப இதில் இருந்த விசை Q இப்ப 2 மடங்காக மாறுதான். அப்ப 4 Q வர்க்கம். அடுத்தது விசை P 3 மடங்காகவும் மாற்றப்படும். இங்க 2P இருந்த விசை 2P இருந்த விசை இப்ப 3 மடங்காக மாறுதாமா. 3 மடங்காக மாறுதுன்னு சொன்னால் விடுது. இதுல என்னன்னா விசை P 2 மடங்கு தான் ஏற்கனவே இருந்தது. இப்ப வந்து என்ன சொல்லப்படுகிறது? விசை P
3 மடங்காகவும் மாற்றப்படும். அப்ப இங்க வந்து 9p வர்க்கம் புது விளைவுகள் ஒன்று வரப்போது r வர்க்கம் என்று வைக்கும். ரைட், மாற்றப்படி புதிய விளையுள் என காட்டுக. அப்ப r வர்க்கம் சமன் 9p வர்க்கம் சக 4q வர்க்கம் சக 2 தர 3p தர 2q. இப்பயும் அவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா தான், கோணத்தை மாற்றல. ஏற்கனவே 2p இருந்த விசை இப்ப 3p ஆக மாற்றப்படுகிறது. q ஆக இருந்த விசை இப்ப 2q ஆக மாற்றப்படுது. அவ்வளவுதான் இங்க இருக்கிற மாற்றம். எனவே r வர்க்கம் சமன் இங்க 9p வர்க்கம் சக 4q வர்க்கம் சக 6 இல்ல 12 pq cos theta. pq cos theta. அப்ப pq cos theta னா அதுக்கு பதிலா மைனஸ் p வர்க்கத்தை போட்டு விடலாம். எனவே r வர்க்கம் சமன் 9p வர்க்கம் சக 4q வர்க்கம் சக 12pq cos theta. 12 தர மைனஸ் p வர்க்கம். எனவே 9p வர்க்கம் சக 12p வர்க்கம் எப்படி வரும் உங்களுக்கு? மைனஸ் 3p வர்க்கம் என்று வரும். எனவே r வர்க்கம் இதால தரப்படுது. விளைவுள் r சமன் இங்க வந்து வர்க்கம் மூலம் 4q வர்க்கம் சய 3p வர்க்கம். ரைட், ஓகே. இதான் நாங்க காட்டி சொல்ல விடும். கொஞ்சம் வசனத்துல குழப்பம் வரலாம், இடத்துல வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்லுவோம், முதல் கல்வி என்றதால இதுல பெருசா ஒன்றும் சொல்லிக்கொள்ள, எக்ஸாம் கல்வி என்ற கூட நல்ல டீட்டெயிலா சொல்லுவாங்க. என்னடா இடத்துல 2p, ரைட், அவங்க வந்து என்ன p என்ற விசை 3 மடங்காக ஆகப்படுதுன்னா இங்க p ஆக இருந்த விசை இங்க 3 மடங்காக ஆகப்படுது. இங்க 2p இருந்தது, இங்க 3p ஆக வருது. அவ்வளவுதான் அதுல மீனிங். அதை தான் இங்க சொல்ல வந்திருக்கோம். ரைட், முடிச்சுக்கொள்ளுங்க. ரைட், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த ஸ்போர்ட் விளக்கத்தில் பார்ப்போம், ஸ்போர்ட் எக்ஸாமில்.